இந்தியாவோட ஜேம்ஸ் பாண்ட் சொல்லி அழைக்கப்படுற அஜித் தோவல் சொன்ன இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாரையுமே யோசிக்க வைக்குது. நம்மளோட மனித வாழ்க்கையில போர் வந்து 3 ஜெனரேஷனா வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல இந்த இடத்துல தான் சண்டை போட போறோம்னு ஒரு இடத்தையும் சொல்லிருவாங்க. கத்திலாம் வச்சுட்டு நமக்கும் எதிரியே தெரியும், எதிரிக்கும் நம்மள தெரியும், டைரக்டா சண்டை போடுறது. 2வது ஜெனரேஷன்ல எதிரி எப்போ வருவார்னே தெரியாது, வந்து குண்டை போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிருவார். வேர்ல்டு வார் 2 மாதிரி. இதுல கூட நமக்கு எதிரிங்க யாருன்னு தெரிஞ்சது. 3வது ஜெனரேஷன் வார்ஃபேர்ல அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எதிரி நாட்டு மக்களுக்குள்ளே இருக்கிறாரு. நம்ம மக்களையும் காப்பாற்றணும், அதே நேரத்துல எதிரிகளையும் கண்டுபிடிச்சு கொள்ளணும். எதிரிக்கு நம்ம யாருன்னு தெரியுது, ஆனா நமக்கு எதிரிங்க யாருன்னு தெரியல. இதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது. நமக்கு தேவையான ஹை கிரேட் இன்டெலிஜென்ஸ் ஆக்டிவிட்டியை அதிகப்படுத்தினா மட்டும்தான் நம்மளோட நாட்டை நம்மளால காப்பாற்ற முடியும். அதை எப்பவுமே டிஃபென்ஸ் மோட்லயே வச்சிருக்கணும் அப்படின்னு அஜித் தோவல் சொல்லியிருக்காரு. ஆபரேஷன் சிந்தூர்ல நம்மளோட ஏர்ஃபோர்ஸ் உயிரை கொடுத்து பாகிஸ்தான் உள்ளே போய் அடிக்கும் போது பாகிஸ்தான் அது மாதிரி அடிக்க கூடாதுன்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டுல பாகிஸ்தானுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தாங்க. அதை நம்மளால கண்கூடாவே பார்க்க முடிஞ்சது. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.